الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأهل بيته وسلم تسليما كثيرا أما بعد فيقول الله تبارك وتعالى في محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ما أصاب من مصيبة في الأرض ولا في أنفسكم إلا في كتاب من قبل أن نبرأها إن ذلك على الله يسير صدق الله العظيم. وعن أبي هريرة رضي الله عنه قال رسول الله صلى الله عليه وسلم قال الله عز وجل يؤذيني ابن آدم يسب الدهر وأنا الدهر بيد الأمر أقلب الليل والنهار رواه بخاري ومسلم حديث صحيح صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال عليه الصلاة والسلام. உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய வல்லவன் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலாவை புகழ்கிறேன், அவனுக்கு நன்றியும் செலுத்துகின்றேன். இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள், சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅத் தாபிஈன்கள், தலைவர்மார்கள், தீர்க்கதரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக கடைசியாக இவ்வையகத்திற்கு வருகை தந்த எங்கள் உயிரிலும் இனிய முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை உலகத்திலே யாரெல்லாம் பின்பற்றி வாழ்ந்தார்களோ அத்துணை சஹாபாக்கள், நல்லடியார்கள், நல்லவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா காலமெல்லாம் ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி அருள்வானாக. புனிதமிக்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய மாளிகையிலே இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படியே இருக்கிறானோ அவைகளை முழுமையாக எடுத்து நடக்கும்படியும், எவைகளை செய்யக்கூடாது என்று எங்களை தடை செய்து வைத்திருக்கிறானோ அத்துணை விடயங்களிலிருந்து முற்றாக தவிர்த்து கொள்ளுமாறு அடியேனுக்கும் அடுத்ததாக உங்கள் அனைவருக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்கிறேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வின் மூலம் நமக்கு தரப்பட்டிருக்கும் மார்க்கம் ஒரு நேர்த்தியான மார்க்கம், சிறப்பான ஒரு மார்க்கம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் எல்லா கட்டங்களுக்கும் எல்லா நிலைமைகளுக்கும் வழிகாட்டக்கூடிய மார்க்கம், எல்லோராலையும் பின்பற்ற முடியுமான ஒரு மார்க்கம் ஷரியத், எல்லா காலத்திற்கும் பொருத்தமான ஒரு மார்க்கம். சிறந்த ஒரு ஷரியத்தை,
மார்க்கத்தை அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் தந்திருக்கிறான். இஸ்லாம் என்ற மார்க்கம் அமைதியானது, சாந்தியானது, சமாதானமானது, கட்டுப்பாட்டுக்குள் வாழுதல், அடிபணிதல் என்ற பல அர்த்தங்களை கொண்ட வார்த்தை தான் இஸ்லாம் என்ற வார்த்தை. உண்மையிலே ஒரு முஸ்லிம் சாந்தியானவனாக, சமாதானமானவனாக, கட்டுப்படக்கூடிய ஒருவனாக, அமைதியான ஒருவனாக வாழக்கூடிய ஒரு மனிதன் தான் ஒரு முஸ்லிமான மனிதன். எங்கள் எல்லோருக்கும் தெரியும், இஸ்லாம் அல்லாத ஒரு மதம், ஒரு மார்க்கம் அல்லாஹ்வினால் கபூல் செய்யப்பட மாட்டாது. அல்லாஹ் அந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான். وَمَن يَبْتَغِ غَيْرَ الْإِسْلَامِ دِينًا, இஸ்லாம் மார்க்கம் அல்லாத ஒரு மதத்தை, ஒரு தீனை யார் மார்க்கமாக கொள்வார்களோ, அதனை பின்பற்றுவார்களோ, அதனை தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவாரோ, فَلَن يُقْبَلَ مِنْهُ, அது அல்லாஹ்வினால் கபூல் செய்யப்பட மாட்டாதே. அவர் நினைப்பார், நான் ஒரு சரியான மார்க்கத்தை தான் பின்பற்றுகிறேன் என்று நினைக்கலாம். அவர் அதனை ஆதரவு வைக்கலாம். ஆனால் அல்லாஹ் கபூல் செய்வது இன்ன தீன இன்தல்லாஹ் அல் இஸ்லாம், இஸ்லாம் தான் அல்லாஹ்விடத்திலே கபூலியத் பெற்றது. இந்த இஸ்லாம் என்ற மார்க்கம் உலகத்திற்கு வர முன்னால் மனிதர்கள் மனித தோற்றத்தில் இருந்தார்கள், மிருகங்களாக வாழ்ந்தார்கள். இஸ்லாம் இந்த பூமிக்கு வருவதற்கு முன்னால் அந்த காலத்தை நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம். ஐயாமுல் ஜாஹிலியா என்பார்கள், அறியாமை காலம் என்பார்கள். சாப்பிட தெரியாது, ஆடை உடுக்க தெரியாது, ஒரு மனிதனை மதிக்க தெரியாது. மனிதன் என்ற தோற்றத்தில் மாத்திரம்தான் மனிதர்களாக இருந்தார்கள். குணத்திலும் நடத்தையிலும் அன்றாட வாழ்க்கையிலும் அவர்கள் மிருகங்களை போன்று வாழ்ந்தார்கள். நாங்கள் அந்த காலத்தை எங்களுடைய கல்வி திட்டத்தில் படிக்கிறோம், ஐயாமுல் ஜாஹிலியா என்று அழைக்கிறோம். இது டெக்னாலஜி வளர்ந்த ஒரு காலம் என்கிறோம். அறிவியல் உச்சத்தை அடைந்த ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிறோம். நவீனங்கள் நிறைந்த ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலத்தில் குழந்தைகள் கொல்லப்படுகிறார்கள், சுடப்படுகிறார்கள், வெட்டப்படுகிறார்கள். ஆனால் 1400க்கு முன்னால், 2000 வருடங்களுக்கு முன்னால் ஜாஹிலியத்திலே வாழ்ந்த மக்கள் குழந்தைகளை உயிரோடு புதைத்தார்கள். குர்ஆன் சொல்லுது, யதுஸ்ஸுஹு பித்துராப், குழந்தைகளை உயிரோடு புதைத்தார்கள். பெண்களுக்கு மதிப்பில்லாத காலம். பெண்கள் என்றாலே அவர்களுடைய முகங்கள் சுருங்கிவிடும், கருத்துவிடும். وَإِذَا بُشِّرَ أَحَدُهُمْ بِالْأُنْثَى ظَلَّ وَجْهُهُ مُسْوَدًّا. குர்ஆன் சொல்லுது, குழந்தை கிடைத்திருக்கிறது என்பதே ஒரு நன்மாராயம். ஒரு ஆள் போன்ல குழந்தை கிடைச்சிருக்குது என்ற ஒரு மெசேஜ தாரார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லுவோமா? சுப்ஹானல்லாஹ் என்று சொல்றோமா? இல்ல. முதலாவது மாஷா அல்லாஹ் என்ன புள்ள, முதலாவது மாஷா அல்லாஹ் என்று சொல்லிவிட்டு தான் என்ன புள்ள என்று கேட்போம். குர்ஆன் சொல்லுது, வைதா புஷ்ஷிர அஹதுஹும் பில் உன்ஸா, அவர்களிலும் அப்படி கேட்பார்கள். என்ன பிள்ளை என்று கேட்பார்கள். பெண் பிள்ளை என்று அவர்களுக்கு தகவல் கொடுக்கப்பட்டால் வல்ல வஜ்ஹுஹு முஸ்வத்தா, முகங்கள் எல்லாம் கருத்துவிடும்.
பெண்கள் அவமதிக்கப்பட்ட காலம். அந்த காலத்துடைய அனந்தர சொத்துக்கள் எப்படி பிரிக்கப்பட்டது என்றால், குடும்பத்தில் இருக்கும் ஆண் குழந்தைகளுக்கு மாத்திரம்தான் அனந்தர சொத்து. பெண் குழந்தைக்கு அனந்தர சொத்து கொடுக்கல. வராசத்தில் பெண்களுக்கு பங்கில்லை என்றார்கள். மூட நம்பிக்கைகளை கொண்டிருந்தார்கள். அது நடந்தால் இது நடக்கும், இப்படி ஏற்பட்டால் அந்த நாளில் பிரயாணம் செய்யக்கூடாது, இந்த நாளில் திருமணம் செய்யக்கூடாது என்ற சில மூட நம்பிக்கைகளை கொண்டிருந்தார்கள். இஸ்லாம் என்ற பூ உலகத்திலே மலர்கிறது. இஸ்லாம் என்ற சூரியன் உலகத்திலே உதிக்கிறது. அன்னல் இஸ்லாம் யஹ்திமு மா கான கப்லா. இஸ்லாம் வந்தவுடன் முன்னால் இருந்த மூட நம்பிக்கைகளை எல்லாம் அது தகர்த்தது, பெண்களை மதித்தது. இஸ்லாத்தில் பெண்கள் மதிக்கப்படக்கூடியவர்கள், பெண்களுடைய உரிமைகள், அனந்தர சொத்துக்கள் சரியாக அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று இந்த உலகத்தில் பேசியது இஸ்லாம். இஸ்லாம் மூட நம்பிக்கைகளை அப்படியே அகற்றியது. அவர்களுடைய நிறைய மூட நம்பிக்கைகள் இன்னும் இல்லாமல் இல்லை. இந்த காலத்திலும் சிலர் அந்த மூட நம்பிக்கைகளை கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய காலத்தில் நிறைய மூட நம்பிக்கைகள், மார்க்கத்துக்கு முரணான கொள்கைகள். அந்த கொள்கையின் அடிப்படையிலே வாழ்ந்தார்கள், குழந்தைகளை வளர்த்தார்கள். அதில் மிக பிரதானமான நிறைய விடயங்கள் இருக்கின்றன. அதில் ஒன்றுதான் கால நேரம் என்ற சில அடிப்படைகளை வைத்து அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வார்கள். சில அந்நிய கலாச்சாரங்களிலும் இருக்கிறதே, இந்த நேரத்தில் தான் இதை செய்ய வேண்டும், இந்த நேரத்தில் தான் அதனை அவர்கள் கொண்டாடுவார்கள். சில நேரங்களை வைத்திருப்பார்கள், சில நாட்களை குறிப்பாக வைத்திருப்பார்கள். அந்த நாட்களில் வியாபாரம் தொடங்குவார்கள். இன்னும் சில நாட்களை சகுனத்துடைய நாள், பீடையுடைய ஒரு மாதம் என்று அந்த மாதங்களில் சில காரியங்களை முன்னெடுக்க மாட்டார்கள். அதிலே அவர்களுடைய நம்பிக்கையில் இருந்த ஒன்றுதான் இப்பொழுது நாங்கள் இருக்கக்கூடிய இந்த சஃபருடைய மாதம். இஸ்லாத்துடைய மாதங்களில் ஒன்றுதான் நாம் இருக்கக்கூடிய சஃபர் 10வது துறையிலே இருக்கிறோம். இஸ்லாத்துடைய 2வது மாதம் முஹர்ரம் எங்களை விட்டு தாண்டி விட்டது, கடந்து விட்டது. சஃபருடைய மாதத்தில் இருக்கிறோம். அவர்களுடைய ஒரு கொள்கைதான் சஃபருடைய மாதம் பீடையுடைய மாதம். பீடை என்றால் தருத்திரியத்துடைய மாதம், சகுனத்துடைய மாதம். இந்த மாதத்தில் திருமணம் செய்ய மாட்டார்கள், இந்த மாதத்தில் கடைகளை புதிதாக துவங்க மாட்டார்கள், வியாபாரத்தில் ஈடுபட மாட்டார்கள். இது தருத்திரியத்துடைய மாதம் என்றார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்துடைய 12 மாதங்களுக்கும் தனிப்பட்ட சிறப்புகளை சொன்னார்கள். முஹர்ரம் சிறந்த ஒரு மாதம். முஹர்ரம்லே நோக்கப்படக்கூடிய நோன்பு ரமலானுடைய பரவான நோன்புக்கு அடுத்த இஸ்தானத்தில் இருக்கும் சுன்னத்தான நோன்பு அது முஹர்ரம்லே இருக்கிறது. இஸ்லாமிய வரலாற்றில் முஹர்ரம் மாதத்திலே பல நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன. சஃபருடைய மாதம் என்பது இன்னும் சிலர் அந்த மூட நம்பிக்கையில் இல்லாமல் இல்லை. சஃபர் என்றால் பயப்படுவார்கள். அந்த காலத்தில் அவர்கள் அப்படி சில கொள்கைகளை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். அதற்கு காரணம் கேட்பீர்கள், ஏன் அப்படின்னு. உதாரணமாக ஒரு நபர், எங்கள ஒருவர் ஒரு வியாழக்கிழமை அல்லது ஒரு சனிக்கிழமை ஏதாவது ஒரு நாள்ல பிரயாணம் செய்து அந்த பிரயாணத்தில் அவருக்கு வெற்றி கிடைக்காமல் இருக்கலாம். கொஞ்ச நாள் கழித்து அதே ஒரு சனிக்கிழமையுடைய நாளையில்
ஒரு வேலையை செய்தால் அதுவும் முட்டுக்கட்டையாக மாறிவிட்டது. இப்படி ஒரே திகதியில் பல நிகழ்வுகள் நடந்தால் நாங்களே என்ன சொல்லுவோம்? சனிக்கிழமை என்றால் சரித்திரியம் தகண்டுவோம். ஏன்? அந்த நாளில் எதிர்பாராத முறையில் விதத்தில் எங்களுக்கு சில அசம்பாவிதங்கள், ஆபத்துக்கள் நிகழ்ந்திருக்கிறது. ஒரு குடும்பத்தில் 9வது மாதம் தொடர்ச்சியாக 6-7 மாதங்கள், வருடங்கள், 9வது மாதத்தில் அந்த குடும்பத்தில் ஜனாசாக்கள் விழுந்திருக்கிறது. இப்ப அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொரு வருடமும் 9வது மாதம் வரும் பொழுது பயப்படுறாங்க. இந்த மாதத்தில் எங்களுடைய குடும்பத்தில் யார் மரணிப்பார்களோ, இது ஒரு மனிதனுடைய இயல்பு. அந்த காலத்தில் சஃபருடைய மாதம், சஃபர் என்ற பெயர் எதனால் வந்தது என்றால், அரபு பதத்தில் சஃபர் என்றால் 2 அர்த்தத்தை கொண்டது. ஒன்று பிரயாணம், பிரயாணத்துடைய நாள் சஃபர். இரண்டாவது இடத்தை காலி செய்யுதல். அந்த இடத்திலிருந்து நாங்கள் அந்த இடத்தை காலி செய்துவிட்டு வேறொரு இடத்திற்கு நகருவதற்கு சஃபர் என்பார்கள். அரபிகளுடைய பண்டைய காலத்து அரபிகளுடைய ஒரு வழக்கம் இருந்தது. சஃபருடைய மாதம் வந்தால் யுத்தத்திற்காக, வியாபாரத்திற்காக இருந்த இடத்திலிருந்து அந்த மாதம் முழுக்க சஃபர் செய்வார்கள், பிரயாணம் போவார்கள். அந்த இடத்தை காலி செய்வார்கள், வேறொரு இடத்திற்கு போய் இடம்பெயர்ந்து 1 மாதம் கழித்து வருவார்கள். அப்பொழுது அவர்களுக்கு சில நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன. அதனால் சஃபருடைய மாதம் பீடையுடைய மாதம், சரித்திரத்துடைய மாதம் என்ற ஒன்றை இந்த உலகத்திற்கு பிரகடனம் செய்தார்கள், அறிமுகம் செய்தார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை தகர்த்தார்கள். முஸ்லிம்களுடைய நம்பிக்கையிலிருந்து அதனை எடுத்து போட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, காலத்தை பற்றி வந்திருக்கக்கூடிய மிக பிரதானமான 3 ஹதீஸ், புகாரில முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ். முதலாவது ஹதீஸுல் குதுஸிலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இப்னு ஆதம், ஆதமுடைய மகன், மனிதர்கள், யுஸீனி இப்னு ஆதம், என்னை நோவினை செய்கிறான். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அல்லாஹ்வை நோவிக்கிறோம். யுஸீனி இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் என்னை நோவிக்கிறான். அல்லாஹ்வை நோவிக்கிடுமா? அல்லாஹ்வை நோவினை படுத்திடுமா ஒரு மனிதனுக்கு? ஆனால் அல்லாஹ்வுடைய ஹதீஸுல் குதுஸில சொல்கிறான், ஆதமுடைய மகன் என்னை நோவிக்கிறான். என்ன நோவிக்கிறான் என்றால், யசுப்பு தஹ்ர, அவன் காலத்தை ஏசுகிறான், காலத்தை தூண்டுகிறான். வஅன தஹர், நானே காலமாக இருக்கிறேன். பியதில் முழு காரியமும் என்னுடைய கையிலே இருக்கிறது. உகல்லிபுல் லைல வன்னஹார், நான் இரவையும் பகலையும் புரட்டுகிறேன், மாறி மாறி வரச் செய்கிறேன். காலத்தை ஏசுவது அல்லாஹ்வை ஏசக்கூடியது போன்று. இந்த காலம் சரியில்லை, இந்த நேரம் ஒரு மோசமான நேரம் என்று காலத்தை நாங்கள் தூற்றுவது அல்லாஹ்வுக்கு நோவுதான். இன்னும் ஒரு ஹதீஸ் இருக்கிறது, மனிதன் காலத்தை சரித்திரியம் என்று பேசுகிறான். அவனுக்கு ஏற்பட்ட ஒரு சோதனை, அவனுக்கு ஏற்பட்ட ஒரு முசீபத், இதன் மூலம் அவன் காலத்தை ஏற்றுகிறான். 3வது ஹதீஸிலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தசுப்பு தஹர், காலத்தை ஏற்ற வேண்டாம். காலம் எந்த குற்றமும் செய்யல. சிலர் கடலை ஏற்றுவாங்க. கடல், ஏ கடலே, கவிதையில பாட்டுல அவங்க நினைப்பாங்க பெரிய கவிதை எழுதுறான்னு நினைப்பாங்க. ஏ கடலே, இத்தனையாம் ஆண்டு இத்தனை உயிர்களை நீ பறித்துக் கொண்டாய், விழுங்கிக் கொண்டாய். யாரை பார்த்து பேசுறார்? கடலை பார்த்து. ஏ மலையே, மலை கேட்கிறார்.
லா தசுப்பு தஹர், காலத்தை ஏற்க வேண்டாம், நான் தான் காலம். அல்லாஹ் சொல்கிறார், காலத்துடைய நிலைமைகளை நான் மாற்றுகிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதனுக்கு ஏற்படுகின்ற தருத்திரியமும் முசீபத்தும், அவனுக்கு ஏற்படுகின்ற சகுனமும் அது காலத்தோடு சம்பந்தப்பட்டதல்ல, மாற்றமாக மனிதனுடைய செயலோடு சம்பந்தப்பட்டது. குர்ஆன் 4 இடத்தில மனிதனுடைய செயலின் மூலம்தான் உலகத்துடைய நிலைமைகள் மாறுகிறது என்று பேசுகிறார். ஒரு ஆயத்தில் மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதீகும், உலகத்திலே ஏற்படுகின்ற எல்லா பிரச்சனையும் எல்லா சோதனையும் எதனால் ஏற்படுகிறது? ஃபபிமா கஸபத் ஐதீகும், உங்களுடைய கையால் நீங்கள் செய்யும் பாவம், உங்களுடைய பாவத்தால் தான் ஏற்படுகிறது. ரிஸ்க்குக்காக முயற்சி செய்கிறார். எங்க வாராரு? கண்டியிலிருந்து கொழும்புக்கு வாரார் ரிஸ்க தேடி. தொழிலுக்கு வாரார், இடையில் பஸ்ஸில் அவர் பாவம் செய்து விட்டார், ஒரு ஹராத்தை செய்து விட்டார். தொழில் என்பது ஹலால், சம்பாதித்து மனைவிக்கு கொடுப்பது என்பது சதகா. தொழில் செய்தாலும் சதகாவுடைய நன்மை கிடைக்கும். ஆனால் தொழிலில் இடையில் பாவம் செய்கிறார். ஏர்போர்ட் வரைக்கும் சென்றார், பிளைட்ல பறக்கும் பொழுது பாவம் செய்கிறார். வெளிநாட்டில் ஊர் மக்கள் யாரும் இல்லை, மனைவி மக்கள் இல்லை, சொந்தக்காரர்கள் யாரும் இல்லை, பார்ப்பதற்கு எவரும் இல்லை. நான் வெளிநாட்டுக்கு போயிருக்கிறேன், அங்கே பாவம் செய்கிறார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பாவம் ஒரு மனிதனுடைய ரிஸ்கை தடுத்துடும். இவர் பாவம் செய்தார், போன ஜொப்பு கிடைக்கல, ரிட்டர்ன் டிக்கெட்ல திரும்ப இலங்கைக்கு வந்து விட்டார், ஏஜென்சியை ஏற்றுகிறார், அனுப்பியவரை ஏற்றுகிறார் என்றால் இவருடைய பாவம் இவருடைய ரிஸ்கை தடுத்திருக்கிறது. இதைத்தான் குர்ஆன் சொல்லுது. உலகத்தில் ஏற்படுகின்ற எல்லா பாவங்களுக்கும் காரணம் நீங்க உங்களோட கையால் செய்கின்ற அந்த பாவங்கள் தான் முசீபத்துகளாக, விபத்துகளாக, நஷ்டங்களாக உங்களுக்கு அது மாறி வருகிறது. அடுத்த ஆயத்தில் பஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹர் பிமா கஸபத் ஐதின் நாஸ், கடலிலும் சில ஃபஸாதுகள் நடக்குது. சைனாவிலிருந்து சாமான்களை இவர் அலப்பிக்கிறார், வெளிநாட்டிலிருந்து சாமான்கள் வருகிறது, அது கப்பலில் வருகிறது, பல கோடி பொறுமதியான சாமான் கடலிலே தாடுது. உலமாக்கள் எழுதுகிறார்கள், கடலுடைய பிரச்சனை, கடலால் மனிதனுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனை, அது கொதிக்கிறது, அலைகளை அது கூட்டுகிறது, மக்களை அது தனக்குள்ளால் வாங்கிக் கொள்கிறது. பஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹர், கடலிலும் தரையிலும் ஏற்படுகின்ற பாவத்துக்கு, ஃபஸாதுக்கு காரணம் ஃபபிமா கஸபத் ஐதின் நாஸ், மக்கள் கையால் செய்யும் பாவம். மூன்றாவது ஆயத்தில் மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்த், பூமியில எந்த ஃபஸாதும் நடக்காது, பூமியில எந்த முசீபத்தும் நடக்காது. வலா ஃபி அன்ஃபுஸிகும், உங்களுக்கு உள்ளாலும் எந்த ஃபஸாதும் நடக்காது. இல்லா ஃபி கிதாபின் மின் கப்லி அன் நப்ரஹா, நாம் ஏற்கனவே லவ்ஹுல் மஹ்ஃபூஸில் எழுதப்பட்டே தவிர அது நடக்காது. உலகத்தில் எது நடந்தாலும் அல்லாஹ் முடிவு செய்தது நடக்கும். அது காலத்துடைய கோலம் அல்ல, காலத்துடைய தருத்திரியம் அல்ல. நாலாவது ஆயத்தில் சொல்லுது, மா அஸாப மின் முஸீபத்தின் இல்லா பிஇذنில்லாஹ், உலகத்தில் நடக்கக்கூடிய அத்துணை முசீபத்துகளும் அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் நடக்காது. அல்லாஹ் அனுமதி கொடுத்தால் தான் நடக்கும். கடல் அல்லாஹ்விடத்தில் அனுமதி கேட்கலாம்,
அல்லாஹ்வுடைய கல்குகள் அல்லாஹ்விடத்திலே அனுமதி கேட்குது, மனிதனை அழிக்கட்டுமா? பாவம் செய்கிறான், தனக்குள்ளால் பாவம் செய்து தனக்கு கிடைக்க இருக்கும் ரிசுக்குகளை அவனே தடுத்துக் கொண்டு காலத்தை செய்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரங்களில் இருந்து பாதுகாப்பு தேடி சொல்லியிருக்கிறார்கள். அது வேறு, அது காலத்துடைய நேரத்துடைய சகுனத்துக்கல்ல. சில நேரங்களில் அந்த துஆக்களை ஓதச் சொன்னார்கள் மனிதனுடைய பாதுகாப்புக்காக. மக்ரிபியுடைய அதான் சொல்வதற்கு அன்மித்த நேரம் குரூபு ஷம்ஸ், சூரியன் மறையும் நேரம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வீட்டுக்கு வெளியே குழந்தைகள் விளையாடிக் கொண்டிருந்தால் உடனே கதவுகளை அடைத்து குழந்தைகளை வீட்டுக்கு உள்ளால் வைத்து விடுங்கள். குப்பு சிபியானகும். ஏன்? அது ஜின்கள் நடமாடுவதற்கு ஆரம்பிக்கும் நேரம். சூறால் என்னோடுறோம், யா அல்லாஹ், சூரியன் மறையக்கூடிய நேரத்தில் நடைபெறும் பித்னாவை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். அந்த நேரத்தில் குழப்பம் நடக்கும். மகரிபிக்கும் அஷாவுக்கும் இடைப்பட்ட நேரம் இன்திஷாருல் ஜான், ஜின்கள் நடமாடும் நேரம், குரசாகிற நேரம். மனிதனுடைய கண்ணுக்கு புலன்படாது. ஷைத்தான்கள், கெட்ட ஜின்கள் நடமாடும் பொழுது மனிதனுடைய பொடியும் அங்கே சேர்ந்து படும் பொழுது மனிதனுக்கு சில ஆபத்துகள் வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இரவு பூர்த்தியாகி கார இருள் வந்ததற்கு பின்னால் நீங்கள் குழந்தைகளை திறந்து விடுங்கள், அவர்களுக்கு வெளியே செல்லலாம். இருட்டாகிற நேரம் ஜின்கள் நடமாடும் நேரம். அது மனிதனுடைய பாதுகாப்புக்கு சொல்லப்பட்டது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னும் ஒரு ஹதீஸ்ல சொன்னார்கள், குர்ஆனும் சொல்லுது, கண்ணூர் என்பது உண்மை, அது தனியான ஒரு விடயம். ஒரு இடத்துக்கு எல்லோரும் சேர்ந்து போகும் பொழுது பார்க்கக்கூடியவர்களுடைய கண்ணுக்கு அது பார்வையாக மாறி இவருக்கு ஆபத்தாக மாறும். சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சரித்திரத்தை அல்லாஹ் குர்ஆனிலே சூரா யூசுப் என்ற ஒரு சூறாவை இறக்கி அதிலே சொல்லுகிறான். ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன்மார்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மிஸ்ருடைய, எகிப்துடைய கவர்னராக, ஜனாதிபதியாக அவர் அங்கே தெரிவு செய்யப்பட்டு கவர்னராக இருக்கிறார். தூர நாடுகளில் இருந்து வரக்கூடியவர்களுக்கு தானிய உதவிகள் எல்லாம் செய்கிறார் என்று கேள்விப்படுகிறது. இவர்கள் சன்ஆவிலிருந்து மிஸ்ருக்கு போக ஆயத்தமாக இருக்கிறார்கள். வாப்பா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, பேசினால் வஹையாகத்தான் இருக்கும். மகன்மார்களை அழைத்து சொன்னார்கள், நீங்கள் மிஸ்ருடைய நாட்டுக்கு உள்ளால் போய் அரசரை சந்திக்க போவதற்கு பல வாயில்கள் இருக்கும். நீங்கள் எல்லோரும் ஒரே வாயிலின் ஊடாக நுழைய வேண்டாம். லா ததுகுலு மின் பாபின் வாஹிதின் வதுகுலு மின் அபுவாபின் முதஃபர்ரிகா. நீங்கள் ஒரே வாயிலின் ஊடாக நீங்கள் செல்ல வேண்டாம். கண்ணூர் பட்டுலு வதுகுலு மின் அபுவாபின் முதஃபர்ரிகா. பிரிந்த வாயிலின் ஊடாக போய் சென்றடையுங்கள். இது ஒரு மனிதனுடைய பாதுகாப்புக்கு சொல்லப்பட்டது, அந்த நேரத்துடைய சகுனம் அல்ல. புகாரில் இருக்கிற ஒரு ஹதீஸ், நீங்கள் தூர பிரயாணம் போய் வந்தால் உடனே வீட்டுக்கு போக வேண்டாம். தூரத்திலிருந்து வாரீங்க, வீட்டுக்கு இடையில அறிவிங்க, இத்தனை மணிக்கு நான் வந்து சேருவேன் இன்ஷா அல்லாஹ். திடீரென்று வீட்டுக்கு போக வேண்டாம். நபியுடைய ஒரு ஹதீஸ் ஃபத்ஹுல் பாரியில, புகாரியுடைய விரிவுரை கிதாபில ஒரு சரித்திரம் எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவர் அந்த ஹதீஸை சோதித்து பார்த்தார், டெஸ்ட் பண்ணி பார்த்தார். அறிவிக்காமல் போன என்ன நடக்கும்? இவர் தன்னுடைய மதீனாவுக்கு வந்தார். மதீனாவுடைய வீட்டுடைய எல்லைக்கு வந்து மனைவியிடத்திலே அறிவித்தல் கொடுக்காமல் மனைவியுடைய இவருடைய வீட்டுக்கு போனார். போகும் பொழுது மனைவியுடைய பக்கத்தில் ஜின் போன்ற ஒரு உருவம் உட்கார்ந்து கொண்டிருப்பதை
அல்லாஹ் இவருக்கு காட்டினான். இவருக்கு மனைவியின் மீது சந்தேகம் வந்தது. அங்கே யாரோ ஒரு நபர் இருப்பது போன்ற ஒரு அடையாளம் தென்படுகிறது. ஃபத்ஹுல் பாரியில இருக்கிறது. இவர் ஹதீஸை டெஸ்ட் பண்ண போனார். நபி அவர்களுடைய வாக்கு அறிவிக்காமல் போக வேண்டாம். ஏன்? சில ஆபத்துகள் வரும். அது அந்த நேரத்துடைய ஆபத்தை தடுக்க இஸ்லாம் காட்டும் முறை. இது கால நேரத்துடைய சகுனம் அல்ல. சஃபர் மாதத்திலே இப்படி ஒரு பிரச்சனை இருப்பதனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் புகாரியிலே இருக்கிறது. இந்த மாதத்தை பற்றி சொன்னார்கள். லா அத்வா வலா தியரா வலா ஹம்மா வலா சஃபர். லா அத்வா இஸ்லாத்திலே தொற்று நோய் என்பது கிடையாது. வலா தியரா பறவைகளை பறக்கவிட்டு சகுனம் பார்ப்பது இஸ்லாத்திலே கூடாது. வலா ஹம்மா ஆந்தைகளை பறக்கவிட்டு அதிலே சகுனம் பார்ப்பது இஸ்லாத்திலே கூடாது. வலா சஃபர் சஃபர் மாதத்திலே எந்த சகுனமும் இல்லை என்றார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த மாதத்தில் எந்த சகுனமும் இல்லை. இந்த மாதம் சிறப்பான ஒரு மாதம். இந்த மாதத்திலே நடந்த நிகழ்வுகள் இஸ்லாத்தில முஸ்லிம்களுக்கு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு என்னண்டா, நபியுடைய ஹிஜ்ரத். மக்காவை விட்டு மதீனாவுக்கு துரத்தி அடிக்கப்படுகிறார்கள், விரட்டப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை ஹிஜ்ரத் செய்யும்படி. இது சம்பவங்களில் ஆக சிறந்த சரித்திரம் என்பதனால்தான் ஹிஜ்ரத்தை வைத்தே முஸ்லிம்களுடைய இஸ்லாமிய கலண்டர் கூட நிறுவப்படுகிறது. அந்த அளவுக்கு முக்கியமான ஹிஜ்ரத்துடைய பிரயாணம் நடந்தது இந்த சஃபருடைய மாதத்தில். கிறிஸ்துக்கு பின் 622 வருடம் செப்டம்பர் 12ஆம் தேதி சஃபர் மாதத்தின் 27வது பிறையில் தான் ஹிஜ்ரத் நடைபெறுகிறது. அடுத்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்து கொண்ட முதலாவது ஒரு யுத்தம் அபுவா என்ற யுத்தம் நடைபெற்றது. அதுவும் கிறிஸ்துக்கு பின் 623 டிசம்பர் சஃபருடைய மாதத்தில் தான் அந்த சரித்திரமும் நடக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்ணீர் நிறைந்த தி அம்ர் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் இருந்தது. நீர் வளம் உள்ள இடம். ஒரு மாத காலம் சஹாபாக்களோடு அந்த மாதத்தில் தங்கினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஃபருடைய மாதம் முழுக்க அந்த இடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கியிருந்தார்கள். ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடித்தார்கள் சஃபர்ல. இஸ்லாத்துடைய யுத்தங்களில் மிகப்பெரிய ஒரு யுத்தம் கைபருடைய யுத்தம். யூதர்கள் யூத நசாராக்கள் விரட்டி அடிக்கப்பட்ட யுத்தம் கைபர். இந்த கைபர் வெற்றி கொண்டது சஃபருடைய மாதத்திலே. இந்த யுத்தம் நடக்குது, வெற்றி கொள்ளப்படுகிறது. இஸ்லாத்துடைய மிகப்பெரிய 2 சஹாபாக்கள் ஸைஃபுல்லாஹ் அல் மஸ்லூல், அல்லாஹ்வின் உருவப்பட்ட வாள் என்று அழைக்கப்படுகின்ற காலித் இப்னுல் வலீத், அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா, அந்த 2 பேரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதும் இந்த சஃபருடைய மாதத்தில். பல இஸ்லாமியுடைய நிகழ்வுகள் இந்த மாதத்தில் நடைபெற்றிருக்கின்றன. எனவே அந்த நம்பிக்கைகளை உள்ளத்தில் இருந்து எடுத்து கருத்தறியம் எங்க இருக்குது என்றால் எங்களோடு இருக்கிறது. யார் அன்றைய நாளுடைய சுபஹ தொழவில்லையோ அதப்போல ஒரு கருத்தறியம் இஸ்லாத்தில் இருக்காது. நிறைய பேர் எங்களுக்கு இப்படி பிரச்சனை, தொழில் சரியான முறையில் அமைவதில்லை என்று தேசிக்க வேண்டினார்கள் தான் கூட அமல சரி செஞ்சார்கள் இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மன் ஸல்ல சுபஹ ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ், யார் சுபஹ தொழுவாரோ அவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் ஆகிடுவார். நபி அவர்கள் ஒரு யுத்தத்தை முடிச்சிட்டு வாராங்க, கலைப்புல வாராங்க. யுத்தம் முடியுது 1 மணி 2 மணிக்கு. சொன்னாங்க தூங்கினால் தூக்கம் வைத்திடும். சில சஹாபாக்கள் சொன்னாங்க, இல்ல யா ரசூலுல்லாஹ் நீங்க தூங்குங்க, சுபஹுக்கு எதிர்பார்த்துக்கிறோம்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபியை நியமித்தார். அவர் உட்காரவும் இல்லை, ஒட்டகத்தில் சாய்ந்து கொண்டிருந்தார். நபியும் ஏனைய சஹாபாக்களும் உறங்கட்டும் என்று பார்த்துக் கொண்டிருந்தார். சுபஹுடைய நேரம் அன்மிக்கும் பொழுது காவலுக்கு இருந்த அந்த சஹாபிக்கு நின்றவாறே தூக்கம் போகுது. எல்லோரும் எழும்பி பார்க்கிறார்கள், சூரிய வெளிச்சம் வந்துட்டு. இதுதான் நபியுடைய வாழ்க்கையில் சுபஹ் கலாவான ஒரு நேரம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விழுந்தவுடன் சொன்னார்கள், அர்-ரிஹ்லா, உடனே வாகனத்தை கட்டுங்கள், இந்த இடத்தில் தொட வேண்டாம். உடனே வாகனத்தை கட்டி 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் போனவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உடனே சுபஹ் தொழுங்கள் என்று. சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், சுபஹ் கலாவாக போற நேரம் உடனே தொழ முடியுமே? சொன்னார்கள், சுபஹ் இல்லாமல் எந்த இடத்தில் நாங்கள் தூங்கினோமோ ஷைத்தான் ஆதிக்கம் செலுத்தி விட்டான். அதனால அந்த இடத்தை விட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறொரு இடத்தை தொழுதார்கள். என்றால் உங்களோட வீடுகளும் கடைகளும் ஸ்தலங்களும் எவ்வளவு ஷைத்தானுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்டதாக இருக்கும். தருத்திரியமா இல்லையா? அதனால் காலத்தை தூற்றுவதோ நேரத்தை குறை சொல்வதோ இது இஸ்லாத்துடைய ஒரு அடிப்படையில் பிழையான ஒரு வாதம். காலத்துடைய நேரங்களுடைய பரக்கத்துகளை மனிதனுடைய செயலோடு அல்லாஹு தஆலா இணைத்து வைத்திருக்கிறான். எனவே எங்களுடைய வாழ்க்கையில் உரிய நேரத்தில் தொழக்கூடிய பாதுகாப்புக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த பல துஆக்கள், சந்தர்ப்ப துஆக்கள், எல்லா நேரத்திலையும் பாதுகாப்பு தேடினார்கள். சில சஹாபாக்களுடைய ஜனாஸா கேள்விக்குறியாக இருந்தது. ஒரு சஹாபி ஜின்கள் அந்த சஹாபியை அம்பால் குத்தித்தான் ஷஹீதானதாக ரிவாயத் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டாய்லெட் போகும் பொழுது அல் குபுஸ் வல் கபாயிஸ், பெண் ஷைத்தான் ஆண் ஷைத்தானிலிருந்து பாதுகாப்பு தேட சொன்னார்கள். அது ஷைத்தான் தங்குற இடம். அது இப்படியான நேரங்கள் இடங்களுக்கு பாதுகாப்பான துஆக்களை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தந்தார்கள். எனவே அதையும் நாங்கள் ஓதி அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடிக் கொள்வோம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித் தருவானாக.